வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன். 1. ஆழ்ந்த சுவாசத்தால் நன்மன பண்புகளால் ஆயுள் நீட்டிப்பு. சீனாவில் 159 வயது வரை வாழ்ந்த யான்ஸ்வாங் என்பார் தமது நீண்ட ஆயுளுக்கு காரணம் கூறும்போது, நான் உட்காரும் போது நிமிர்ந்தி உட்காருவேன். வேகமாக மூச்சை விடுவதில்லை. சினம் கொள்ள மாட்டேன், அச்சம் கொள்ள மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். 2. உணவு தூய்மையால் ஆயுள் நீட்டிப்பு. பிரான்சு நாட்டில் 142 வயது வரை வாழ்ந்த பெரியவர் ஒருவர் தேநீர், காப்பி, புகையிலை போன்ற மயக்கப் பொருட்களை தவிர்த்தல், பால், பழம், காய்கறி முதலியவற்றை உண்ணுதல், நாள்தோறும் நீண்ட தொலைவு நடத்தல் ஆகியவை நீண்ட ஆயுளை தரும் என்று கூறுகிறார். 123 வயது வரை வாழ்ந்த அப்துல் கய்யூம் பாஸ்ரா என்பார் தாம் 40 ஆண்டு காலம் தண்ணீரையும் பேரீச்சம்பழத்தையும் மட்டுமே உண்டு வாழ்ந்ததாக தெரிவிக்கிறார். எளிய உணவு, அளவான உணவு, ஆழ்ந்த சுவாசம், இன்மை போன்ற நன்மன பண்புகள் ஆகியவற்றால் உலகியல் வாழ்வில் ஈடுபட்டிருந்தும் நோயற்ற நீண்ட ஆயுளை பெற்று வாழ்ந்தமைக்கு சான்றுகள் சிலவற்றை கண்டோம். இனி அருள்நெறியில் ஈடுபட்டு வாழ்ந்த பெரியோர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தமை பற்றி காண்போம். அருள்நெறியை பின்பற்றிய பெரியோர்களில் சிலர் நீண்ட ஆயுளை பெற்றதுடன் இறப்பை முழுவதும் வென்றுள்ள நிலையினையும் காண்கிறோம். 3. காய கல்ப மூலிகைகளால் ஆயுள் நீட்டிப்பு. விஷ்ணுதாசர் என்ற வடநாட்டு துறவி 90 வயதுக்கும் மேற்பட்ட நிலையில் அசாமில் பரமகுண்டம் என்ற இடத்தில் தவம் இயற்றிக் கொண்டிருந்தார். அவருக்கு முதுமையினால் கண்பார்வை மங்கி பற்கள் அனைத்தும் விழுந்து உடம்பு முற்றிலும் தளர்ந்து இருந்தது. இந்த நிலையில் விஷ்ணுதாசரை சாது ஒருவர் சந்தித்து மூலிகைகளாலான காயகல்ப மருந்தை தந்து 40 நாட்கள் அருந்தச் செய்தார். அதனால் அவருடைய உடம்பு முதுமை நீங்கி இளமை பெற்றது. கருமையான முடி வளர்ந்தது. புதிய பற்கள் தோன்றின. மூலிகை காயகல்ப முறையை சாதுவிடம் விஷ்ணுதாசர் கற்றறிந்தார். அதனை பல ஆண்டுகள் கழித்து முதுமை வந்தபோது மீண்டும் பயன்படுத்தி முதுமை நீங்க பெற்றார். இவ்வாறு 2 முறை காயகல்ப மூலிகைகளை பயன்படுத்தி 185 ஆண்டுகள் வாழ்ந்து தவம் செய்து 1955 ஆண்டு மகாசமாதி அடைந்தார். காயகல்ப மூலிகைகள் மனதை குவியச் செய்யும் ஆற்றல் உடையவை. காயகல்ப மூலிகைகள் பற்றி கூறும் கோரக்கர் மலைவாகடம் என்ற நூல், எருமை விருட்சம் என்ற மரத்தின் பாலை அருந்துவதனால் மூர்ச்சை உண்டாகும் என்றும், பிறகு நரை, திரை முதலான முதுமையின் சின்னங்கள் நீங்கி 1000 வருடம் வாழலாம் என்றும் கூறுகிறது. ஜோதி விருட்சம் என்ற மரத்தின் பட்டையில் இருந்து கிடைக்கும் தைலத்தை அருந்துவதால் மூர்ச்சை உண்டாகி 7 நாட்கள் வரை மயக்கம் நீடிக்கும் என்றும், அதன் பிறகு மயக்கம் நீங்கி உடம்பு சோதி பிரகாசமாய் விளங்கும் என்றும் கோரக்கர் மலைவாகடம் கூறுகிறது. மூர்ச்சை என்பதை தொடர் தியான அனுபவம் என்றே கொள்ள வேண்டும். காயகல்ப மூலிகைகளால் மனம் ஒடுங்கி அதனால் கிடைக்கும் ஒருவகை ஆற்றல் முதுமையை நீக்கி இளமையை தருகிறது என்று கருதலாம். 4. தியான யோகத்தால் ஆயுள் நீட்டிப்பு. திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி 60க்கும் அதிகமாக இருக்கும் என்று சுவாமிகள் தமது வயது 100 குறிப்பிடுகிறார். 1871 ஆண்டில் வடலூரில் ஞானசபை கட்டிடம் உருவாகிக் கொண்டிருந்தபோது வள்ளற் பெருமானை சந்தித்ததாக அவர் கூறுகிறார். தமது நீண்ட ஆயுளுக்கான காரணத்தை யோகி சுத்தானந்த பாரதியிடம் விளக்கும் போது, தியானத்தால் மனம் இலயமாகும் என்றும் அதனால் சுவாசம் அடங்கும் என்றும் சுவாசம் அடங்கினால் ஆயுள் பெருகும் என்றும் கூறுகிறார். முன் கூறப்பட்டவாறு மூலிகைகளால் உண்டாகும் மன ஒடுக்கத்தை தியானத்தின் வழியே பெற்று ஆயுளை நீட்டித்துக் கொள்ளலாம். 676 உண்மையினை ஞானானந்தகிரி சுவாமிகளின் வாழ்வில் இருந்து அறிய முடிகிறது.
5. அரவிந்தரின் உடம்பில் தியான யோகத்தால் ஏற்பட்ட மாற்றங்கள். தியான யோகத்தில் ஈடுபட்டு புதுவையில் வாழ்ந்திருந்த அரவிந்தர் மகாசமாதி அடைந்த பின் டிசம்பர் 5, 1950 முதல் டிசம்பர் 9, 1950 வரையிலும் எவ்வகையான அழிவின் சின்னங்களும் தோன்றாமல் 5 நாட்களும் அவருடைய உடம்பில் ஒருவகை ஒளி கலந்திருந்ததை பலரும் கண்டனர். உடம்பு வைக்கப்பட்டிருந்த அறையில் ஒளியும் அமைதியும் சூழ்ந்திருந்தது. உடம்பு சிறிதும் கெடாமல் இருந்தது. 5 நாட்களுக்குப் பிறகே ஒளி உடம்பை விட்டு நீங்கத் தொடங்கியது. அதனால் உடம்பு சமாதியில் வைக்கப்பட்டது. 6. மகாசமாதியும் உடம்பு அழியாமையும் தியான யோகத்தின் முதிர்ந்த நிலையே சமாதி என்று யோக நூல்கள் கூறுகின்றன. தியான யோகிகளின் உலக வாழ்க்கை முடிவடைந்து சமாதி அடைந்த பின்னும் அவர்தம் உடம்பு அழியாமல் இருப்பது உண்டு. உயிர் போன பின் மருந்துகளால் பக்குவப்படுத்தப்பட்டு அழியாமல் இருக்கும் உடம்புகள் எகிப்திய பிரமிடுகளில் வைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆனால் தியான யோகிகளின் உடம்பு மருந்துகள் வேதிப்பொருட்கள் ஆகியவற்றின் துணை இல்லாமலேயே அழியாமல் இருப்பது வியப்பிற்குரியதல்லவா? நமது நாட்டில் தோன்றிய யோகானந்த பரமஹம்சர் என்ற யோகி அமெரிக்காவில் யோக சங்கம் அமைத்து கிரியா யோகம் என்ற யோக நெறியினை கற்பித்து வந்தார். பிராணன் என்னும் உயிர் ஆற்றல் உடம்பின் அழிவை தடுக்கும் வலிமை உடையது என்ற கருத்தை ஒரு யோகியின் தன் வரலாறு என்ற தனது நூலில் அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். இதனை மெய்ப்பித்துக் காட்டுவது போல் இவருடைய மகாசமாதி அமைந்தது. 1952 மார்ச் 7 அமெரிக்க நாட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்னும் நகரில் இரவு 9 மணி அளவில் யோகானந்த பரமஹம்சர் ஒரு சொற்பொழிவை முடித்த பின் புன்னகையுடன் தமது இருக்கையில் அமர்ந்து மகாசமாதி அடைந்தார். இந்தியாவில் இருந்து அவருடைய அன்பர்கள் சிலரின் வருகைக்காக காத்திருந்து உடம்பை புதைக்காமல் 20 நாட்கள் வரை வைத்திருந்தனர். உடம்பில் எவ்வித சிதைவும் உண்டாகவில்லை. முகத்தில் புன்னகை ஒளிவீசிக் கொண்டிருந்தது. 20 நாட்களுக்குப் பிறகு இந்திய அன்பர்கள் வந்து சேர்ந்ததும் யோகானந்தரின் உடம்பை ஒரு பெட்டிக்குள் வைத்து 1952 மார்ச் 28 சமாதி செய்தனர். இவ்வாறு சமாதியில் வைக்கப்படும் நாள் வரை உடம்பு கெடாமலே இருந்தது. இது குறித்து எவ்வித ஐயமும் இன்றி அமெரிக்க அதிகாரிகள் சான்று அளித்துள்ளனர். மகாசமாதி அடைந்த 20ஆம் நாள் எடுத்த ஒளிப்படம் யோகானந்த பரமஹம்சரின் உடம்பு எவ்வகை சிதைவுமின்றி மலர்ந்த முகத்துடனும் புன்னகையுடனும் இருந்ததை தெளிவாக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் காமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.